தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி செந்தில் பாலாஜி வந்து அந்த கோடங்கப்பட்டி ஏரியாவில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க வீடுங்களுக்கெல்லாம் போய் ஸ்வீட் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து அந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பல பேர் வந்து விருப்பப்படாதன்னு அவரை சந்திக்கவே விருப்பப்படலையாம். ஆனால் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்தார்னா நீங்கள் வாங்கிட்டு கம்முன்னு உள்ளே போயிருங்க, வேறு எதுவும் பேசிடக்கூடாது அவர்கிட்ட, ஏன் வர அப்படின்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருந்ததாக தகவல்கள் வருது. நீங்களாம் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்க, இந்த மாதிரிலாம் இந்த 41 குடும்பங்களே ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்குவாங்க, அதனால் நீங்கள்லாம் போகக்கூடாது, போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏதாவது சொல்லி பயமுறுத்துகிற வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அப்படின்னு திமுக தான் தடுக்கிறது. அவங்க வந்து மனு அளிச்சிருக்காங்க, எஸ்பி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்திலேருந்து கை காமிச்சிட்டாங்க. எஸ்பி அலுவலகத்தில் அவங்க என்னன்னா மேல்மட்டத்தினுடைய இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிலவரம் மாறணும், இப்போ மழை பெய்யுது, மழை வெள்ளம்லாம் இருக்குது, இப்போ நான் இந்த நேரத்தில் நடத்த முடியாது, இந்த காரணங்கள்லாம் காமிச்சு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவோம், இந்த பிரச்சனை அனுமதி அளித்தே ஆகணும். அவர் தான் தெளிவாக சொல்ல போகிறாரு, நாங்கள் ஹெலிகாப்டர் தான் போக போகிறோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ரீதியில் பேச போகிறாங்க. அது இல்லாமல் அவங்களும் வந்து ஒரு இப்போ எப்படி திமுக மற்ற கட்சிகளில் வந்து படை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, கார்டு, அவங்களும் அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி கார்ட்ஸும் இவங்க ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸும் என்கேஜ் பண்ண போகிறாங்க. ஒரு 10 சர்வே கம்பெனி கூப்பிட்டு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கரூருக்கு முன்னாடி என்ன நிலவரம், கரூருக்கு பின்னாடி என்ன நிலவரம், பல டேட்டாஸ்களை வந்து திமுகவினர் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட வந்து கரூருக்கு அப்புறம் வந்து தாவேகாவனோட வளர்ச்சியானது கொஞ்சம் அபரீதமாக தான் இருக்குது அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 10-12% அதிகப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெளிவாக கோடிட்டு காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த சூழ்நிலையில தான் இவங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க விஜய் போய் சந்திச்சிடக்கூடாது, இதை வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஊடகங்களை வச்சு ஊதி பெருசாக்கி பாருங்க இன்னும் சந்திக்கல அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி விஜயை வீழ்த்தணும், தாவேகாவனோட வீழ்த்தணும், அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி, இன்னும் அவர் கூட்டணி முடிவு பண்ணல, ஆனால் வந்து அவர் சார்ந்திருக்க கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்றதுல ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேலை செய்கிறாங்க இவங்க. மண்டபம் கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. இவர் வந்து செந்தில் பாலாஜியினுடைய அழுத்தத்தின் பேரில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்படுறாங்க. இந்த நிகழ்வுக்கு விஜயினுடைய இந்த 41 பேர் இறந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு அந்த அனுமதி கேட்ட மண்டபத்தினுடைய ஓனர்கள்லாம் வந்து அச்சப்படுகிறார்கள். கொடுத்தீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்றது அவர்களுடைய திமுகவினுடைய அழுத்தம், மிரட்டல்கள் இருக்கிறதா தான் தகவல்கள் வருது. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட். இருந்தாலும் பேசி பார்க்குறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், கரூரில் கூட்ட நெரிசலில் காலமான 41 பேர் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைச்சு விஜய் அவர்களை வந்து சந்திக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அங்கே கரூரில் மண்டபம் கிடைக்கிறதில்ல, சிக்கல்கள் அண்ட் காலதாமதம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு பிளானுக்கு வந்து மாறி இருக்கதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோட் ஷோ இனிமேல் கிடையாது, ஹெலிகாப்டர் மூலியமாக தான் எல்லா ஊருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சென்னைக்கு வரவழைச்சி விஜய் பார்க்கறதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? அங்கே மண்டபம் கிடைக்காம காலதாமதம் ஆனதற்கு என்ன காரணம்? அதாவது முதல்ல வந்து விஜய் அவர்கள் வந்து இதை வந்து இந்த அனுமதி கொடுக்காத விஷயம், அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான் அங்கே போகிறதுக்கு, அதுதான் அவங்க தான் தடுக்கிறாங்க. யார்? திமுக தான் தடுக்கிறது. அவங்க வந்து மனு அளிச்சிருக்காங்க, எஸ்பி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்திலேருந்து கை காமிச்சிட்டாங்க. எஸ்பி அலுவலகத்தில் அவங்க என்னென்னா மேல்மட்டத்தினுடைய இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிலவரம் மாறணும், இப்போ மழை பெய்யுது, மழை வெள்ளம்லாம் இருக்குது, இப்போ நான் இந்த நேரத்தில் நடத்த முடியாது, இந்த காரணங்கள்லாம் காமிச்சு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து தாவேகாவினர் வந்து இதை வந்து அவங்க அனுமதி அளிக்கலாம் கோர்ட்டில் தான் போடுவாங்க. அது நாங்கள் வந்து நியாயப்பிரகாரம் தான் வந்து ஏற்கனவே வந்து அவங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறோம். இது இப்போ நம்மளுடைய ஜஸ்டிஸ் செந்தில் அவர்கள் இந்த கேள்வி எழுப்புறதுனால உயிர் இழந்தவர்களை பார்க்கக்கூட வராத ஒரு தலைவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் அதையும் கோடிட்டு காமிச்சு இதை வந்து கோர்ட்டில் போடுவாங்க.
எங்களை அனுமதி அளிச்சே ஆகணும் அப்படின்றத போடுவாங்க. பட் ஆனால் அங்கே உண்மையிலே என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய மண்டபமாக வச்சு அந்த இடத்துல பிரச்சனைகள் வராத அளவுக்கு, கூட்ட நெரிசல் வராத அளவுக்கு வந்து பண்ணணுன்றது ஐடியா பண்ணிட்டாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அவன் தாவேக்க தெளிவாக இருக்காங்க. அது இல்லாமல் ஹெலிகாப்டரில் தான் போகிறாரு. ஏரோப்ளைனில் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் வந்து இதில் திருச்சிக்கு போயிடுவார். அங்கேருந்து ஹெலிகாப்டரில் போகிறார் அந்த மண்டபம் இருக்கக்கூடிய இடத்துக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் போய் பார்த்துட்டா இது வந்து இன்னும் வந்து தாவேக்காவுனுடைய அபரிதமான வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்றதில் திமுக தெளிவாக இருக்காங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 சர்வே கம்பெனியை கூப்பிட்டு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கரூருக்கு முன்னாடி என்ன நிலவரம், கரூருக்கு பின்னாடி என்ன நிலவரம், பல டேட்டாஸ்களை வந்து திமுகவினர் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட வந்து கரூருக்கு அப்புறம் வந்து தாவேக்காவனோட வளர்ச்சியானது கொஞ்சம் அபரிதமாக தான் இருக்குது அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 10-12% அதிகப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெளிவாக கோடிட்டு காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இவங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க விஜய் போய் சந்திச்சிடக்கூடாது. இதை வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஊடகங்களை வச்சு ஊதி பெருசாக்கி பாருங்கள் இன்னும் சந்திக்கலை அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி விஜயை வீழ்த்தணும், தாவேக்காவனோட வீழ்த்தணும், அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி, இன்னும் அவர் கூட்டணி முடிவு பண்ணல, ஆனால் வந்து அவர் சார்ந்திருக்க கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்றதுல ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேலை செய்கிறாங்க இவங்க திமுகவினர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் போடுவாங்க. அது ஒன்று இருக்குது, வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவோம். இந்த பிரச்சனை அனுமதி அளித்தே ஆகணும். அவர் தான் தெளிவாக சொல்ல போகிறாரு, நாங்கள் ஹெலிகாப்டரில் தான் போக போகிறோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ரீதியில் பேச போகிறாங்க. அது இல்லாமல் அவங்களும் வந்து இப்போ எப்படி திமுக மற்ற கட்சிகளில் வந்து படை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, கார்டு, அவங்களும் அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி கார்ட்ஸும் இவங்க ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸும் என்கேஜ் பண்ண போகிறாங்க. அதனால் பிரச்சனைகள் வராது அப்படின்ற ரீதியில் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதில் கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் அதுக்கான ஆர்டர்ஸ் வரும், தேதியை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நேரம், எத்தனை பேரை பார்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம். இவ்வளோ லிமிட்டடு பேரை தான் பார்க்கணும், வேறு எந்த நிகழ்வும் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதில் அனுமதி அளிப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பாசிபிள் இருக்குது. இல்லைன்னா கூட அந்த மண்டபம் கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. இவர் வந்து செந்தில் பாலாஜியினுடைய அழுத்தத்தின் பேரில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்படுறாங்க. இந்த நிகழ்வுக்கு விஜயினுடைய இந்த 41 பேர் இறந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு அந்த அனுமதி கேட்ட மண்டபத்தினுடைய ஓனர்கள்லாம் வந்து அச்சப்படுகிறார்கள். கொடுத்தீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்றது அவர்களுடைய திமுகவினுடைய அழுத்தம், மிரட்டல்கள் இருக்கிறதா தான் தகவல்கள் வருது. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட். இருந்தாலும் பேசி பார்க்குறாங்க, அது என்ன நடக்கும்னு தெரியல அதனால தான் இன்னொரு வேற ஒரு பிளான் சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற ரீதியில் இருக்காங்க. அங்கேயும் வந்து இப்போ போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்தது. தீபாவளிக்கு 1 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி செந்தில் பாலாஜி வந்து அந்த கோடங்கப்பட்டி ஏரியாவில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க வீடுங்களுக்கெல்லாம் போய் ஸ்வீட் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தீபாவளிக்கா? ஆமாம், தீபாவளிக்கு வீடாக போய் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து அந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பல பேர் வந்து விருப்பப்படாதன்னு அவரை சந்திக்கவே விருப்பப்படலையாம். ஆனாலும் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்தார்னா நீங்கள் வாங்கிட்டு கம்முன்னு உள்ளே போயிருங்க, வேறு எதுவும் பேசிடக்கூடாது அவர்கிட்ட, ஏன் வர அப்படின்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருந்ததாக தகவல்கள் வருது. நீங்களாம் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை. ஸ்வீட் கொடுக்கணும் தீபாவளிங்கிற ஒரு காரணமா, பின்னணியில் வேற ஏதாவது காரணமா? ஸ்வீட்டு கொடுக்கறது எதுக்கு? இப்போ இதை வச்சு அரசியல் தான், வேற என்ன இருக்குது, ஓட்டு வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் போய் சந்திக்கிறாங்க. எலெக்ஷன் வருது, அதுக்காக தானே மெயின். இதை வச்சு பேஸ் பண்ணி ஏதாவது அவர் மேலே தப்பே இல்லாத மாதிரியும் அப்படின்னு காமிக்கணும்ல. இப்போ போலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் மேலே ஏதோ ஒரு சந்தேகம் இது இருக்கும், இவர் மேலே சந்தேகம் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பண்ணல அப்படின்னா சந்தேகம் வரும். பண்ணுறதே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறப்ப எப்படி சந்தேகம் வரும்? இதுதான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன், யாரை பற்றியும். அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, சாதாரணமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கே கரூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு. சும்மா ஸ்கூட்டியில் தான் போகிறாரு. இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஸ்கூட்டியில் போனாராம் அவர், யாரோ பின்னாடி உட்காந்துக்கிட்டு போனார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சர்வசாதாரணமாக தான் இருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த செய்யக்கூடிய செயல்கள் இவங்கெல்லாம் அப்போ அந்த ஸ்வீட் கொடுக்கறதுக்கே வந்து போய் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் நீங்கள் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்கு பயம் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஏதாவது எக்குத்தக்கப்பா இந்த கூட்ட நெரிசல் பிரச்சனையெல்லாம் பேசிட போகிறாங்க, நீ ஏன் வர அப்படின்னு சொல்லி கேட்டுற போகிறாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருந்து தான் அவங்க போய் அதை என்ன ஒரு அச்சுறுத்தும் வகையில் தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 41 குடும்பங்களையும் ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. அதனால் நீங்கள்லாம் போகக்கூடாது, போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏதாவது சொல்லி பயமுறுத்துகிற வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் தகவல்கள் வருது. அதனால் அந்த 40 பேரும் 40 குடும்பமும் இங்கே வருவாங்களா அப்படின்றது தெரியல. அதுக்கான ஏற்பாடுகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதும் புரியல. எப்படி நடக்க போகுது, எந்த இடத்துல வச்சு சந்திக்க போகிறாங்க, கட்சி ஆஃபீஸில் வச்சு சந்திக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதனால் அவங்களும் வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்ற ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையாக இது இவங்களை எப்படியா சந்திக்கணுன்ற ஒரு துடிப்பாக தான் இருக்கார் விஜய் அப்படின்னு தான் தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை எப்படியா தடுக்க வேண்டும் என்றது திமுகவினர் சந்திக்காத அளவுக்கு செய்யணும் அப்படின்றதுல மும்முரமாக இருக்காங்க. பல இதை ஆனால் கோர்ட்டில் வந்து இது தீர்ப்பாயிடும், சந்திக்கிறதுக்கு அலோவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவங்க டேட்டாஸ் கொடுக்க போகிறாங்க. எந்த விதமான பாதிப்பு கட்சி தொண்டர்கள் யாரும் வரப்போகிறது கிடையாது. லிமிட்டடான அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்ட தலைவர், அது நாமக்கல் மாவட்ட தலைவர்கள் இவங்களாம் தான் இருக்க போகிறாங்க அதில். ஏன்னா ஒரு 50 பேர் 100 பேர் கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க, மற்ற எல்லாம் செக்யூரிட்டி கார்ட்ஸு, போலீஸ் செக்யூரிட்டி இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்ற ரீதியில் தான் தகவல். அப்போ அந்த மண்டபம் கிடைக்காம காலதாமதம் ஆகுறதுக்கு பின்னணியில் ஒரு மிரட்டல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அதாவது இது வந்து என்னென்னா அவங்க ஸ்வீட்டு கொடுக்க போகிற இடத்துல 2-3 நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாது, அவர் வருவார் அப்படின்னு தகவல் கொடுத்து பாலாஜி நேரடியாக சொல்கிறாரா? அவர் கூட இருக்கவங்க போய் சொல்லி அவர் வருவார், ஸ்வீட்டு கொடுக்க, நீங்கள் ஸ்வீட்டை மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அவர் போய் ஸ்வீட் கொடுக்குறாரு, வேறு எதுவும் பேச கூட இல்லை, அவர் சும்மா ஸ்வீட்டு கொடுக்குறாரு, வாங்குறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த தான் நம்ம பார்த்தோம். அதனால் வந்து இது வந்து அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து இந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இதற்கு வந்து கடுமையான அழுத்தத்தை கொடுப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.